என்னங்க நடக்குது நம்ம நாட்டுல? நம்ம தானே ஓட்டு போட்டு அவங்கள லீடர்ஸா தேர்ந்தெடுத்தோம். நம்ம குரல பார்லிமெண்ட்லயும், அசெம்பிளிலயும் பேசணும்னு தான் அவங்கள அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு அப்படியா நடக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட ஃபியூச்சர்க்காக ரோட்ல நின்னு புரொடெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்களோட குரல கேட்டு தீர்வு காண்றதுக்கு பதிலா, லத்தி சார்ஜ் பண்ணி விரட்டுற காட்சிய பார்க்கும்போது, மனசு ரொம்ப வலிக்குதுங்க. கையில புக்ஸ் இருக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ லத்தி சார்ஜ் பண்ணி ஓட வைக்கிறது தான் ஒரு ஜனநாயகமா? நாம உண்மையிலேயே ஃப்ரீடம் கிடைச்ச நாட்டுல தான் இருக்கோமா? இல்ல இன்னும் பிரிட்டிஷ் காலத்தோட அடக்குமுறைய வேற ஒரு வடிவத்துல பார்த்துட்டு இருக்கோமான்னே தெரியல. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. டாக்டர் ஆகணும், குடும்பத்தோட வாழ்க்கைய மாத்தணும், பெத்தவங்களோட கனவை நிறைவேத்தணும். இந்த ஒவ்வொரு கனவுக்கு பின்னாடியும் பல வருஷங்களா தூக்கத்த மறந்து உழைச்சிருக்காங்க. ஆனா தேர்வு நடத்துற முறைய பத்தின சந்தேகங்களும், கொஷின் பேப்பர் லீக் மாதிரியான விஷயங்களும் திரும்ப திரும்ப வரும்போது, அந்த எக்ஸாம் மேல எப்படிங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நம்பிக்கை வரும்? ஒரு தேர்வு நேர்மையாவும், வெளிப்படைத்தன்மையாவும் நடத்தப்படலைன்னா, அதுக்கான பனிஷ்மெண்ட் எதுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரணும்? தப்பு பண்ணவங்க தாங்க அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். ஒரு ஸ்டூடெண்டோட கனவுக்கு அவங்க எந்த தப்பும் செய்யாம எதுக்குங்க அவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்? நம்ம முன்னோர்கள் வாங்கி கொடுத்த ஃப்ரீடம் இதுக்காகவா? மக்கள் தங்களோட உரிமைய பயமில்லாம கேட்கணும். அந்த குரல் மதிக்கப்படணும்னு தானே அவங்க போராடினாங்க. இன்னைக்கு லீடர்ஸா இருக்கிற நீங்க பண்ண வேண்டிய வேலைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட உரிமைக்காக, அவங்களோட எதிர்காலத்துக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நியாயம் கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸோட பொறுப்பா? இல்ல நம்ம தேர்ந்தெடுத்த லீடர்ஸோட பொறுப்பா? மக்களோட குரல கேட்டு அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. ஆனா இன்னைக்கு அந்த வேலைய ஸ்டூடெண்ட்ஸ் கையில எடுத்திருக்காங்க. இந்தியா ஒரு டெமோக்ரஸின்னு சொல்றோம். டெமோக்ரஸியோட மிகப்பெரிய சக்தியே மக்கள் தான். அந்த மக்கள்லயும் நாளைய இந்தியாவை உருவாக்க போறது ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்னைக்கு தங்களோட உரிமைக்காக ரோட்ல இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சாதாரண ப்ரொடெஸ்ட் கிடையாது. இது ஒரு சிஸ்டமையே எச்சரிக்கிறது. மக்கள் பேசும்போது கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா, ஒரு டெமோக்ரஸியோட பலம் மக்களோட குரல அடக்குறதுல மட்டும் கிடையாது. அந்த குரல கேட்டு பதில் சொல்றதுலயும் தான் இருக்கு. இத பார்க்கும்போது நம்ம உண்மையிலேயே ஒரு ஜனநாயக நாட்டுல தான் வாழ்றோமா? இல்ல ஜனநாயகத்தோட அர்த்தத்தையே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கோமான்னே தெரியல. சினிமால பார்க்குற யாரையோ ஹீரோவா கொண்டாடி லீடர் ஆக்கி பாதுகாப்பான இடத்துல உட்கார வச்சுட்டோம். ஆனா யாருக்கும் தெரியாம, எந்த புகழும் எதிர்பார்க்காம, எந்த சுயநலமும் இல்லாம கல்விக்காக, தங்களோட ஃபியூச்சர்க்காக போராடுறது ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. அவங்க எந்த பதவியும் கேட்கல, அதிகாரமும் கேட்கல. அவங்க ஒரே ஒரு நியாயமான கல்விய மட்டும் தாங்க கேட்குறாங்க. தயவு செஞ்சு இந்த குரல இக்னோர் பண்ணாதீங்க. எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸோட குரல சீரியஸா கேளுங்க. பேசுங்க, டிபேட் பண்ணுங்க, தீர்வு கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸோட நம்பிக்கைய மீட்டு கொடுங்க. ஒரு ஸ்டூடெண்டோட கனவுன்றது மார்க் ஷீட்ல மட்டும் கிடையாது. அது அவங்களோட எதிர்காலத்தையே நிர்ணயிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ஸ்டூடெண்டோட கையில புத்தகம் இருக்க வேண்டிய வயசுல ப்ரொடெஸ்ட் பேனர் இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ஹால்ல இருக்க வேண்டிய நேரத்துல தன்னோட ஃபியூச்சர்க்காக ரோட்ல நின்னு குரல் கொடுக்க வேண்டிய நிலைமை வரக்கூடாது. அவங்க அரசியல் கேட்கல, அவங்க சலுகை கேட்கல. அவங்க ஒரு நியாயமான ஃபியூச்சர தான் கேட்கறாங்க. எஜுகேஷன பாலிடிக்ஸா மாத்தாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர அதிகார விளையாட்டா மாத்தாதீங்க. இது ஸ்டூடெண்ட்ஸோட தோல்வி இல்ல, நம்ம சிஸ்டமோட தோல்வி. ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சின்றது உயரமான கட்டிடங்கள்ல இல்ல. அது நம்ம நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் நிம்மதியா படிக்கிறதுலயும், நம்பிக்கையோட இருக்கிறதுலயும் தான் இருக்கு. ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ கேளுங்க. அவங்களோட கனவுகள நிறைவேத்துங்க. ஏன்னா, இன்னைக்கு தங்களோட ஃபியூச்சர்க்காக ரோட்ல நின்னு குரல் கொடுக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு இந்த நாட்டோட ஃபியூச்சர உருவாக்க போறாங்க. அவங்களோட நம்பிக்கைய காப்பாத்துறது நம்ம எல்லாரோட பொறுப்பு. திங்க் அபௌட் இட். யோசிச்சு முடிவு பண்ணுங்க.